இயேசு கிறிஸ்துவிலே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1995 ஆண்டு சபரிமுத்து நிர்மலா என்பவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தேன். 5 ஆண்டுகள் ஆகியது, குழந்தைகள் இல்லை. 10 ஆண்டுகள் ஆகியது, குழந்தைகள் இல்லை. 2010 ஆண்டு ஏறக்குறைய 15 ஆண்டுகள் இந்த தம்பதியரிடையே பெரிய போராட்டம். அவர்களுக்குள்ளே அல்ல, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும், நீங்கள் 2 பேரும் இந்த அளவுக்கு கடவுள் மீதும் மாதா மீதும் பற்று கொண்டிருக்கிறீர்களே, அப்படி இருந்தும் கூட ஏன் கடவுள் உங்களுக்கென்று ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை என்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பேசாமல் ஒரு குழந்தையை எடுத்து தத்தெடுத்து நீங்கள் வளர்க்கலாமே என்பது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் சொன்னார்கள், இப்பொழுதெல்லாம் மருத்துவத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், ஏன் நீங்கள் செயற்கை முறையில் குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ளலாமே என்று 3 பக்கத்தில் இருந்தும் அந்த இருவரையும் வாட்டி வதைத்தார்கள். அவர்கள் இருவரும் சொன்ன ஒரே பதில், நாங்கள் கடவுளையும் மாதாவையும் நம்பி இருக்கிறோம், அவர்கள் விரும்பினால் எங்களுக்கு குழந்தை கொடுக்கட்டும், ஒருவேளை அவர்கள் விரும்பவில்லை என்றால் நான் அவருக்கு குழந்தையாகவும் அவர் எனக்கு குழந்தையாகவும் இருக்கட்டும். எனவே எங்கள் நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் குறைத்து கொள்ளப் போவது இல்லை, சுற்றி இருந்து வரக்கூடிய அந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை என்று சொல்லி வாழ்ந்து வந்தார்கள். அன்புமிக்கவர்களே, 15 ஆண்டுகள் கடவுளுடைய பார்வை அவர்கள் மீது படவில்லையா? மாதாவினுடைய பார்வை அவர்கள் மீது படவில்லையா என்றால் இல்லை, பட்டுக்கொண்டுதான் இருந்திருக்கிறது. காரணம், 2010 ஆண்டில் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இரட்டை குழந்தைகளாக கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கு நான் சென்று திருமுழுக்கு கொடுத்த பொழுது சொன்னேன், நீங்கள் கடவுளை பார்த்து ஜெபித்தீர்கள், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார், மாதாவை பார்த்து ஜெபித்திருக்கிறீர்கள், இன்னொரு பெண் குழந்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே 15 ஆண்டுகள் நீங்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் வீண் போகவில்லை. எத்தனையோ பேர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் கடவுளை விட்டு என்ன செய்யவில்லை? கொஞ்சம் கூட பிரியவில்லை. பதிலுரை பாடலில் சங்கீதம் 137 அருமையான ஒரு வார்த்தையை யோசித்து பாருங்கள். உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால் பேச முடியாமல் போவதா? மேலே ஒட்டிக்கிடுச்சுன்னா எங்கிட்ட பேசுறது? அந்த கடவுளை நீ நினைக்காவிட்டால் உன் நாவானது மேலோடு ஒட்டிக்கொண்டு நீ பேச முடியாமல் இருப்பாயாக என்று சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், அந்த தொழு நோயாளர் கடவுளை பார்த்து எப்படி வேண்டுகிறார்? கடவுளே, நீ எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்கவில்லை, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும். அதாவது அழகாக சொல்வார்கள், the ball is in your court. பந்து உன் கையில் இருக்கு, நீ அதை எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்து கொள்ளுங்கள். அதைவிட விவிலியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நான் ஒரு களிமண், நீ ஒரு குயவன்,
இந்த களிமண்ணை எடுத்து நீ எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள். சின்ன பானையாக செஞ்சாலும் சரி, பெரிய பானையாக செய்தாலும் சரி, என்னை சிறிய காரியத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி, அல்லது பெரிய காரியத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி, இது உன்னுடைய வேலை, என்னுடையது அல்ல. வழக்கமாக சொல்லுவேன், கார் ஓட்டும் பொழுது God should be the driver, not you. கடவுள் வாகனத்தை ஓட்டும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த அளவுக்கு எல்லாவற்றையுமே அவருடைய பாதத்தில் நாம் இறக்கி வைக்க வேண்டும். அவருடைய விருப்பத்துக்கு விட்டுவிட வேண்டும். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் கூட கடைசி கட்டத்தில் என்ன சொல்லுகிறார்? என்னை விட்டு இந்த துன்பக்களம் நீங்குவதாக. இருந்தாலும் அப்புறம் என்ன சொல்றாரு? இது என்னுடைய விருப்பம் அல்ல, உம் சித்தப்படியே ஆகட்டும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபமே அதுதான். என்னுடைய விருப்பத்துக்கு அல்ல, நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன். சவரிமுத்து நிர்மலா குடும்பம் அதைத்தான் செய்தது. அவர்கள் செய்ய வேண்டியதை செய்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை ஒருபோதும் அவர்கள் கைவிட்டதில்லை. கடவுளுடைய கரத்தை அவர்கள் ஒருபோதும் கைவிட்டது இல்லை. கடவுளை இறுக பற்றி கொண்டார்கள். விடாமல் அந்த இறைவனிடத்தில், அன்னை தாயிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியிலே மற்ற எல்லாரும் தோற்றுவிட்டார்கள், கடவுள் ஜெயித்து விட்டார். அவர் ஜெயித்ததனால்தான் அவர்களுக்கு ஒரே நேரத்திலேயே இரட்டை குழந்தை பிறந்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையினுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த அன்னை இடத்தில் நாம் ஜெபிப்பது அத்தனையுமே கட்டாயமாக கிடைக்கும். இது சந்தேகத்துக்கு இடமல்ல. அவர்கள் விருப்பத்துக்கு விட்டுவிடுங்கள். நம் சொல்ல வேண்டியதை சொல்லி, தாயே, உம் சித்தமானால், உம்முடைய விருப்பமானால் எங்களுக்கு இதை செய்யும். உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே எங்களுக்கு நடக்கட்டும்.